சென்னை நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரி மைதானத்தில் 49வது சென்னை புத்தக கண்காட்சியை ரிப்பன் வெட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். அந்த காட்சிகளை பார்ப்போம். புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் 49வது சென்னை புத்தக கண்காட்சியை தனது பொற்கரங்களால் திறந்து வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நூலகம் ஒரு கட்டிடம் அல்ல, சுவர்களால் சூழப்பட்ட இடமும் அல்ல. அது கேள்விகள் பிறக்கும் இடம், பதில் தேடும் மனங்கள் கூடும் இடம். அங்கு பேசுவது சத்தமில்லாத புத்தகங்கள், ஆனால் அவை உருவாக்குவது சத்தமில்லாத புரட்சிகள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்போம். மணிகண்டன், இன்று தொடங்கி 21ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? அறிவுத்திருவிழா என புத்தகத்துடைய காதல்களால் போற்றப்படக்கூடிய இந்த புத்தக விற்பனை கண்காட்சி சென்னையில தமிழ்நாடு முதலமைச்சர் மூலமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 49வது சென்னை புத்தக கண்காட்சி தொடர்ச்சி வைத்து தற்போது அந்த நுழைவு வாயிலில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். 2026ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் பொற்கிழி விருதுகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வுல அமைச்சர்கள் நா. சுப்பிரமணியன் மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் பபாசி தலைவர் சண்முகம், செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இன்று தொடங்கி ஜனவரி 21ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த ஆண்டு அனைவருக்கும் எந்த விதமான நுழைவு கட்டணமும் இன்றி இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர். காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த புத்தக கண்காட்சி திறந்திருக்கப்பட இருக்கிறது. அனைத்து புத்தகங்களுக்கும் 10% தள்ளுபடியுடன் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட இருக்கிறது. வரக்கூடிய வாசகர்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்தும் தயார் நிலையிலும் CCTV காட்சிகள் மூலம் கண்காணிப்பு வசதிகளும் இருக்கிறது. இந்த முறை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஓவிய போட்டி, பேச்சு போட்டி, பொங்கல் போட்டிகள் மூலமாக பார்வையாளர்களை கவரும் விதத்துல பல்வேறு வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு தலைப்புகளின் கீழே பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கு இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் ஏற்படுத்த இருக்கிறார், வழங்க இருக்கிறார். ஏராளமான வாசகர்கள் மக்களை ஈர்க்கும் வகையில பல்வேறு நடவடிக்கைகளை, ஏற்பாடுகளை பபாசி இந்த முறை செய்திருக்கிறது. இந்த அளவுல 49வது புத்தக கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் ரிப்பன் வெட்டி அரங்குகளுக்கு சென்று திறந்து வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.